ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய். அத்தியாயம் 14. சமரவேல் தன் காரில் ஊரை நோக்கி செல்லும் போது தன் வாழ்க்கையில் நடந்ததைத்தான் அசை போட்டு கொண்டு சென்றான். அவனை பற்றி அவனுக்கே நன்றாக தெரியும். பொதுவாகவே யாரும் செய்ய யோசிக்கும் செயலை செய்ய பயப்படும் செயலை உடனே யோசிக்காமல் செய்து விடுவான் சமரவேல். இதுதான் அவன் தொழிலில் முன்னேறி வெற்றி கொடி கட்டி பறக்க முதல் காரணம். இதே காரணத்தால் சில முறை பலத்த காயப்பட்டு இருக்கிறான். அதற்கெல்லாம் அவன் அசர மாட்டான். அவனுடைய வாழ்வில் நடக்கும் நல்லது கெட்டதுக்கு அவன்தான் பொறுப்பு என்று நினைப்பவன். நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்பதுதான் அவன் கொள்கை. ஆனால் சிறுவயதில் இருந்தே ரத்தினவேலை விட சமரவேல் சூட்டிகையானவன். வெட்டிட்டு வா என்று சொன்னால் வெட்டி அதை கட்டி எடுத்து கொண்டு வந்து தந்தையிடம் ஒப்படைக்கும் திறமை கொண்டவன். ஒரு செயலை செய் என்று அப்பா கண் காட்டினால் போதும். அதை எப்படி செய்தால் நல்லது, அப்பாவுக்கு அது பிடிக்குமா, குடும்பத்திற்கு நல்லதா என்று யோசித்துத்தான் செய்வான். ரத்தினவேல் அப்பா தம்பி சொன்ன வேலையை மட்டும் செய்வார். தானாக எதையும் செய்ய தெரியாது. திருமணமான புதிதில் ராதா திட்டி இருக்கிறாள். உங்கள் தம்பி எப்படி இருக்கார், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, கொஞ்சமாவது யோசனை வேண்டாமா? சொன்னதை மட்டும்தான் செய்வீங்களா? அடுத்து என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது என யோசித்து செய்யணும். இனிமேலாவது கடிவாளம் கட்டிய குதிரை மாதிரி நேராக ஓடாமல் அக்கம் பக்கம் என்ன நடக்குது, யார் வர்றாங்க போகிறாங்க என்று யோசித்து சுற்றி பார்த்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க என்றான். ரத்தினவேலோ செவிடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி அவன் எப்பவும் போலவே இருந்தான். ராதா கேட்டால், நான் பாட்டுக்கு ஏதாவது தப்பா செய்ய போய் தம்பி அப்பாவுக்கு சங்கடம் வந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு பேசாமல் தம்பி அப்பா கிட்ட என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்று கேட்டு செய்தால் முடிந்தது. யார்கிட்ட கேட்குறேன், என் அப்பா தம்பிக்கிட்ட தானே என்றான் மனைவியிடம். இதற்கு மேல் பேசினால் அது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தவறாகப்பட்டால் என்ன பண்ணுறது? வசதி வாய்ப்பு பார்க்காமல் மாமனார் மாமியார் கட்டி கொண்டு வந்ததற்கு தான் நல்ல மருமகளாக நடந்து கொள்ள வேண்டும். கணவனை மாற்றுகிறேன் பேர்வழி என்று நான் ஒன்று செய்ய போய் அது பெரியவர்களுக்கு தவறாகப்பட்டுவிட்டால் என்ன பண்ணுறது என்று நினைத்து வாயை மூடிக்கொண்டாள் ராதா. எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருன்னு சொல்ல ராதாவிற்கு ஆசைதான். என்ன பண்ணுறது? ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேய்க்க, என்ன பண்ணுறது? இந்த பிறவியில் கிடைத்த புருஷனை வைத்து நல்லபடியாக வாழ்க்கை வாழணும் என்று தனக்குத்தானே ராதா புத்தி சொல்லி கொண்டாள். அவளுக்கு புத்தி வரலை என்றாலும் ராதாவின் அம்மா வேப்பிலை அடித்து சம்மந்தியின் நல்ல குணங்களை பற்றி எடுத்துச் சொல்லி மந்திரித்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார். ரத்தினவேல் தம்பிகளைப் போல கம்பீரமும் நல்ல குணமும் கொண்டவர்தான். என்ன ஒன்று, தாயைப் போல இரக்க குணமும் மென்மையான சுபாவமும் கொண்டவர். சொல்லப்போனால் மூத்தது மூளை, இளையது காலை. மூத்தது ரெண்டும் அப்படித்தான். அன்னமையில் அதிர்ந்து பேச மாட்டார். அவருடைய கோபம் ஆற்றாமை எல்லாம், ஏன் அழுகை கூட சமரவேலின் திருமணத்திற்கு பிறகுதான். பெற்றவரும் கட்டினவரும் பெற்ற பிள்ளைகளும் கூட பிறந்தவங்களும் கண்டார்கள். அதுவரை முகங்கொள்ளா சிரிப்பும் வாஞ்சையுமாகத்தான் யாரையும் எதிர்கொள்வார். அன்னமையில் அதுவும் பிறந்த வீட்டு சொந்தங்களிடம் இன்னுமே அன்பாகத்தான் நடந்து கொள்வார். ஒருவேளை அப்படி அன்பாக பாசமாக தன்னை அணைத்து கொள்ளும் அக்கா ஒரே நிமிடத்தில் தன்னை தூக்கி எறிந்து பேசி சாபமிட்டதுதான் சமரவேலை இன்று வரை ஏற்றுக்கொள்ள முடியலையோ என்னமோ, அவனுக்கே அது தெரியாது. சாபமிட்டுவிட்டு சென்ற அக்கா அவன் மனைவி இறந்து கிடந்த போது அவனை கட்டி கொண்டு கதறி அழுத போதும் அவன் இரும்பாகத்தான் நின்றான். அக்கா திட்டி சாபமிட்ட போது எப்படி கல்லாய் இறுகி நின்றானோ அப்படித்தான் இப்போதும் நின்றான். மூத்தது மூளை, இளையது காலை என்ற பழமொழிப்படிதான் சமரவேலுவும் ராஜவேலுவும் இருந்தார்கள். ராஜவேல் தன் புத்திசாலித்தனத்தை படிப்பில் காட்டினான். சமரவேல் தொழிலில் காட்டினான். ராஜவேலை சென்னையில் பெரிய கல்லூரியில் சேர்த்து படிக்க சொன்ன மாதிரி சமரவேலை அவன் அப்பா கேட்டார். சென்னை போய் படிக்கிறியா தம்பி என்று. ஆனால் சமரவேல் மறுத்து விட்டான். இல்லப்பா, உங்கள் கூட இருந்து கிடைத்த நேரத்தில் தொழிலை பார்த்து கொள்கிறேன், நீங்கள் ஒரே ஆளாக கஷ்டப்பட வேண்டாம் என்றான்.
அவருக்கும் சரி என்று தோன்ற ஒத்துக்கொண்டார். அதுவே நல்லதாகவும் போய்விட்டது. அப்பா இறந்த பிறகு தொழிலை முழு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டான். 3 மகன்களுக்கும் திருமணமான பிறகு செல்லக்கண்ணு சொத்து தொழில் அனைத்தையும் பிரித்து கொடுத்து விட்டார். ராஜவேல் தன் பங்கை பணமாக வாங்கி அசையா சொத்துக்களாக வாடகை வரும்படி வாங்கி போட்டான். ரத்னவேல் பங்குக்கு வந்த தொழிலை தம்பியின் மேற்பார்வையில் அவர்தான் பார்த்து கொள்கிறார். அன்னமையில் தனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். செல்லக்கண்ணுவும் அதை பொருட்படுத்தலை. காரணம், மிதுனியாதான் சமரவேலை கட்டிக்க போறவ, பேத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா, பிறகு என்ன என்று விட்டுவிட்டார். ஆனால் நடந்ததோ வேறு யாருமே எதிர்பார்க்காதது. தந்தைக்கு பிறகு தாய், அண்ணன், தம்பி இருவரும் சமரவேலின் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை. ஒருவேளை அந்த எண்ணம்தான் அவனுக்கு அப்போது இருந்ததோ என்னமோ. தொழில் தொழில் என்று ஓடிக்கொண்டு இருந்தவன் வாழ்க்கையில் ஒரு நாள் மாலை அவன் தன் புல்லட்டில் வீடு திரும்பிய போதுதான் அந்த பெண்ணை கண்டான். ஊருக்கு புதுசாயிருக்கு என்று அவன் நினைத்தாலும் நின்று பேசும் பழக்கம் இல்லாதவன் அவளை தாண்டி கொண்டு செல்ல, சார் சார் என்று அவள் கூப்பிட, கண்டிப்பாக வெளியூர் பொண்ணு தான். ஏன்னா நம்ம ஊர் பொண்ணு என்றால் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஆணை கூப்பிடும் போது தெரிந்தவர் என்றால் உறவு முறை சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமாங்க, சாதி மதம் வேறையாயிருக்கும், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாமா, அத்தை, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என்று சிறு வயதிலேயே பெரியவர்கள் உறவை சொல்லி கொடுத்து விடுவார்கள். அதனால் அந்த உறவு முறை சொல்லித்தான் அழைப்பார்கள். ஒருவேளை பெரிதாக பழக்கம் இல்லை தெரியாதவங்க என்றால் வயதுக்கு ஏற்றபடி ஐயா, அண்ணே என்றுதான் பெண்கள் கூப்பிடுவார்கள். இந்த பொண்ணுக்கு அந்த வளமை தெரியாது. அதனால் இது வெளியூர் பொண்ணு தான். ஆனால் இந்த நேரத்தில் யார் வீட்டுக்கு வருது என்றபடி, என்னம்மா என்றான் சமரவேல். என்னோட வண்டி மக்கர் பண்ணுது, அதுதான் என்று அவள் கைகளை பிசைய அவன் இறங்கி வந்து அந்த அரத பழசு டிவிஎஸ் எக்ஸல் வண்டியை பார்க்க அதை ஸ்டார்ட் பண்ண அது சண்டித்தனம் பண்ணியது. அவனும் 10 நிமிடம் போராடினான். என்ன தம்பி என்றபடி உறவுக்காரர் வரவும், வண்டி ஸ்டார்ட் ஆகலை பெரியப்பா என்றான். யாருது என்று அவளை நன்றாக பார்த்தவர், அடாடா நீ அந்த மேலத்தரு கோபாலன் மகதானே என்றார். என்ன பெரியப்பா உள்ளூர்கார பொண்ணா என்று இவன் கேட்க, நல்லா சொன்னாய் தம்பி, எல்லாம் சொந்தக்காரங்கன்னு. மேலத்தரு காசி தம்பி ஒருத்தன் விருதுநகரில் செட்டில் ஆகி கல்யாணமும் அங்கேயே பண்ணிக்கிட்டானே, இந்த பக்கமே வராமல் இருந்தான்ல. இப்போ 6 மாதம் முன்னதான் ஏதோ உடம்பு சரியில்லை, வருமானமும் இல்லை என்று இங்கே சொந்த ஊருக்கு வந்துட்டான். நீ என்னம்மா பண்ணுற என்று அவர் கேட்க, நான் ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்க்குறேன் என்றாள். பெரியப்பா வண்டி நகராது, என்னோட மெக்கானிக்கை வர சொல்லித்தான் பார்க்கணும். பொம்பளை பிள்ளை தனியாக நடந்து இம்புட்டு தூரம் போக முடியாது. நான் கூட்டி போகிறது நல்லா இருக்காது. நீங்கள் கூட்டி போய் வீட்டில் விட்டுடுங்க. நாளைக்கு சாயந்தரம் வண்டியை உங்கள் வீட்டுக்கு வந்து என் ஆள் விடுவான் என்றான். சரிங்க, தேங்க்ஸ் என்று அவள் விடைபெற்று அந்த பெரியவர் வண்டியில் அமர்ந்து கிளம்பி சென்றாள். சமரவேல் தன் ஆளை கூப்பிட்டு வண்டியை நாளைக்கு மெக்கானிக்கிட்ட கொடுத்து சரி பண்ண சொல்லு என்றான். பிறகு அவன் ஆள் வந்ததும் வீட்டிற்கு சென்று விட்டான். பிறகு அந்த விஷயத்தை அவன் மறந்தே போனான். ஆனால் அந்த பெண் மறக்கலை. அவனை எங்கே கண்டாலும் பார்த்து 2 வார்த்தை பேசிவிட்டே சென்றாள். முதலில் அது அவனுக்கு பிடிக்கலை என்றாலும் அந்த வயதிற்கே உரிய ஹார்மோன்கள் வேலை செய்ய மெல்ல மெல்ல அவர்கள் பேச்சு செல்போனில் வளர ஆரம்பித்தது. கட்டிக்கும் தூரத்து உறவு முறைதான் என்ற பிறகு இருவருமே தங்குதடையின்றி பேசிக்கொண்டார்கள். அது எப்ப காதலாக மாறியது என்று அவனுக்கு தெரியலை. ஆனால் அவனுடைய வசதி வாய்ப்பு, குடும்ப கௌரவம், ஊருக்குள் அவனுக்கு உள்ள மதிப்பு மரியாதை எல்லாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த தன்மையா அவனை காதல் என்ற வலையில் சிக்க வைத்தாள். அவனும் விருப்பமாகவே சிக்கிக்கொண்டான். அப்போதுதான் ராஜவேல் திடீரென திருமணம் செய்து கொண்டு வந்து நின்றான். இதை மொத்த குடும்பமும் எதிர்பார்க்கலை. அதிர்ந்து நின்றார்கள். சமரவேல் தான் மூத்தவன் என்றாலும் அவனுக்காக கட்ட வைத்திருந்த மிதுனியா எப்போதுதான் பள்ளி இறுதி வகுப்பு படிக்கிறாள். மேலும் சில பிரச்சனைகள் இருந்ததால் தான் அவர்கள் திருமணத்தை செல்லக்கண்ணு தள்ளி போட்டார். இப்போது ராஜவேல் கல்லூரியில் தன்னுடன் ஒன்றாக படித்த பெண் வேற இனத்து பெண்ணை திருமணம் செய்து அழைத்து வந்தது அனைவருக்குமே அதிர்ச்சி. வழக்கம்போல் சமரவேலைத்தான் மொத்த குடும்பமும் பார்க்க, காதலித்து கொண்டு இருக்கும் அவன் காதலுக்கு எதிராக எப்படி பேசுவான்
என்னிடம் நீ உன் காதலை பற்றி சொல்லி இருக்கலாமே என்று ராஜவேலை கேட்க, உன் திருமணமே நடக்குமா இல்லையான்னு தெரியாமல் இருக்கு. அலை ஓய்ந்தால்தான் கடலில் குளிக்கலாம் என்ற நிலை. அது நடக்குமா? ரேகா அப்பா இறந்துட்டார். அவளும் அவள் அம்மாவும் தனியாக இருக்காங்க. எப்போ இருந்தாலும் நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதை இப்போவே செய்துட்டேன். நான் செய்தது தப்புன்னு எனக்கு தோணலை என்றான். நானும் தப்புன்னு சொல்லலடா. உனக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்ய உனக்கு உரிமை இருக்குது. என்கிட்ட சொல்லியிருந்தா விமர்சையாக ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இப்படி யாருமே இல்லாத மாதிரி நீ மட்டும் போய் கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டாம். அதுதான் சங்கடமாக இருக்குது. சரி விடு. சமரு, உனக்கு அம்மாவை பற்றி தெரியலை. நான் மட்டும் முதல்லையே சொல்லியிருந்தேன்னா அரளிக்காயை கையில் வச்சுக்கிட்டு மிரட்டி இருக்கும்.